அதிமுக பாரதிய ஜனதா அரசுக்கு இடையே ரகசிய உடன்பாடு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் கருணாநிதியுடன் காங்கிரஸ் தலைவர் சோனியா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டபோது அதிமுக அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்களே ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர் என்றும், வெள்ளத்தால் அனைவரும் பாதிக்கப்பட்டபோது அதிமுக அரசு எங்கே போனது என்று சோனியா கேள்வி எழுப்பினார். வறட்சி தாண்டவமாடும் நிலையில் மோடி அரசும் அதிமுக அரசும் என்ன செய்தனர் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு தராமல் அந்நிய நாட்டு மீனவர்களை மோடி அரசு பாதுகாக்கிறது என்றும், சமூக நல திட்டங்களுக்கான நிதியுதவியை மோடி அரசு குறைத்துவிட்டது என்றும் சோனியா தெரிவித்தார். மோடி அரசின் நடவடிக்கையை கேள்வி கேட்காமல் பார்லிமென்டில் அதிமுக ஆதரிக்கிறது என்றும், அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கும் இடையே ரகசிய உடன்பாடு இருக்கிறது என்றும் சோனியா கூறினார். தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட உறுதிமொழிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும், தமிழகத்தில் செயல்படும் அரசாங்கத்தை தருவோம் என்றும் உறுதியளித்தார். When the DMK government was in power, Tamil Nadu was in the news for setting up new factories. New industries were coming to Tamil Nadu. But today, Tamil Nadu is in the news because factories are closing, industries are leaving Tamil Nadu, and they are choosing other states for setting up their businesses. More and more young people are becoming jobless. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இங்கே ஆட்சியில் இருக்கின்ற போது நாளுக்கு ஒரு புதிய தொழிற்சாலையை துவங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது தமிழ்நாட்டிலே நாளுக்கு ஒரு தொழிற்சாலையை மூடக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தொழில் முனைவோர்கள், பல்வேறு முதலீட்டாளர்கள் இன்று தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களிலே முதலீடு செய்ய துவங்கியுள்ளார்கள். இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் வேலையில்லாத சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. Brothers and sisters, we are committed to bringing back a government which will work, a government which will protect the interests of all sections of society, especially that of our farmers, of our women, of our children, of our youth. என் அருமை நண்பர்களே, ஒரு செயல்படும் அரசாங்கத்தை தருவோம் என்கிற உறுதியை நான் தர விரும்புகிறேன். சமூகத்தினுடைய எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாப்பு தரும் ஒரு அரசாங்கத்தை தருவோம் என்ற உறுதியை நான் தர விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக விவசாயிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆகியோருடைய உரிமைக்காகவும் பெண்களுடைய மாண்புக்காகவும் செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை நிச்சயமாக எங்கள் கூட்டணி தரும் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன்.